இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர், இன்னைக்கு அமைச்சர் ஐபிஎல் உட்காருங்க முடிக்கட்டும். அவங்க குற்றச்சாட்டு வச்சா நான் குற்றச்சாட்டு வைப்பேன். எதிர்கட்சி ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். நியாயமான கருத்து எதிர்கருத்து தான் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களை நீங்கள் பேசி நான் உட்கார அமைச்சர் இருங்க, அமைச்சரை நான் உட்கார சொல்லிவிட்டேன். இல்ல 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 ஒன்று இல்ல திரும்ப ஒன்று சொல்லுகிறேன். ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நீங்க என்ன மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின், நீங்க அவருக்காக உங்க எதிர்க்கட்சி தலைவருக்காக பேசுறீங்களா? உட்காருங்க. நீங்க அவர் தான் உட்கார சொல்லிட்டேன்ல, நீங்க பேசக்கூடாது. உட்காருங்க ஆஸ்டின் சார், உட்காருங்க. நீங்க மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின், உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், நீங்கள் எல்லாம் மதிக்க வேண்டிய, நான் மதிக்க வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எழுந்த உடனே உட்காருங்கள், பதில் சொல்வார் என்று சொல்லுகிற போது நீங்க எல்லாரும் எழுந்தீங்கள் என்றால் அப்ப உங்க தலைவருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? மாண்பு எதிர்க்கட்சி தலைவர், நீங்க பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, சமீப காலமா ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்குல தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்க இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்க உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், ஒரு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நொடுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு, பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்திருக்கீங்களா? புகார் எடுத்திருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேட்க விரும்புகிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு முன்னால் ஒன்றின் பின் ஒன்றாக பல குற்றச்சாட்டுகள் இங்கே சொன்னார்கள். அதற்கான ஆதாரத்தை உங்களிடத்திலே தந்து அதற்கு பிறகு அவர் பேசியிருக்கிறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் குறிப்பிட்ட அந்த போதை கடத்தல் மன்னன் ஜாவத் சாதிக் சம்பந்தப்பட்ட எந்த பெயரையும் நான் சபை நாகரிகம் கருதி சொல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த வழக்கில் ஒன்றிய அரசு டெல்லியில பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் தவிர்த்து இங்கே எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அவரை காப்பாற்றும் முயற்சியாக நடந்தது. இவர்கள் தேவைப்பட்டால் யார் யாருடன் எந்தெந்த வகையில் புகைப்படம் எல்லாம் அப்போது சமூக வலைதளத்தில் எல்லாத்திலும் வெளியானுச்சு. சபை நாகரிகம் கருதி நான் அதை வெளியிடவில்லை, யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. அதை அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொண்டால் கண்டிப்பாக நம்மளுடைய அரசு எந்த வகையிலும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் போதைப் பொருட்களை தடுக்கவும் தான் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இல்ல இந்த